அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பால் மற்றும் பால் பொருட்கள், பிஸ்கட், எண்ணெய், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் ஆஷா அடங்கிய அமர்வில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் மற்றும் மருந்து பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விதிவிலக்கானது திரும்ப பெறப்பட்டு 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து பிளாஸ்டிக் தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்வதற்கு தடை செய்வது என்பது சாத்தியமில்லை. இதனால சிறு தொழில் துறையும் இது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறது. அதனால் விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்குகள் நீதிபதிகள் வைத்தியநாதன் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை சார்பிலும் ஏற்கனவே இந்த தடையை விலக்களிக்க, அந்த பிளாஸ்டிக் பொருட்களில் பைகளில் அடைத்து இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு விலக்கு அளித்து, அந்த தடையிலிருந்து விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையை முழுமையாக அமல்படுத்துவதற்கு என்பது முடிவு செய்திருப்பதாகவும் அந்த தடை உத்தரவை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இந்த அனைத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அந்த விதிவிலக்கானது திரும்ப பெறப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணைக்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பால் பொருட்கள், பிஸ்கெட்கள், எண்ணெய், மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.